திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வந்து மிக சிறப்பாக எல்லோரையும் செயல்படுத்தி எல்லா தூர்வாரும் பணிகள் அதேபோல் எல்லா முன்னெச்சரிக்கை பணிகள் எல்லாம் செயல்பட்டு சிறப்பான முறையில் தயார் நிலையில் அரசு இயந்திரம் இருக்கிறது. எந்த மழை வந்தாலும் நிச்சயமாக மக்களை பாதுகாக்கக்கூடிய பணியில் அரசு முழு தயார் நிலையில். இன்னைக்கு பயிர்கள் எவ்வளோ சார் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு மாவட்டத்தில்? வரைக்கும் இல்லை, இன்று நாளை இல்லை நாளை மறுநாள் தொடர்ந்து இதே போல் இந்த ஒரு பகுதியில் மட்டும் இப்போது சவுத் அண்ட் ஈஸ்ட் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில் மட்டும் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் திருச்சிராப்பள்ளி மன்னார்குடி பெருமழையில் மட்டும்தான் நம்ம பெருமழை தொடர் மழை தொடர்ந்து மழை பெய்யுறதுனால பரவாயில்லையா இருக்குது. நமக்கு வந்து அடமழை டமால் ஒரே நேரத்தில் பெய்து நிறைய ஃப்ளட்டிங் ஆகாமல் தொடர்ந்து பெய்தால் கொஞ்சம் ஆப்ஷனும் இருக்குது. அதே போல் கொஞ்சம் வடிகிறதும் கொஞ்சம் சரியாக நடந்துருக்கு. இப்போதைக்கு பெருமழையில் ஒரு பாதிப்பு இல்லை. இது வரைக்கும் ஒரு சில இடத்துல மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பெரும் பாதிப்பு இந்த நேரம் வரை இல்லை. ஆனால் இந்த மழை தொடர்ந்தால் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே அரசு அதிகாரிகள் எல்லோரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். எந்த பாதிப்பு நிச்சயமாக. அதே போல் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த நம்ம கிராப் இன்சூரன்ஸ் பண்ணுவதற்கான நேரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதையும் விவசாய மக்கள் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பயிர் காப்பீட்டு செய்து கொள்ளும் பணியை முழுமையாக அவர் எக்ஸ்டென்ஷன் டைம் வந்து அவங்க வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை. எத்தனை இடம் பாதுகாப்பு இப்போ நம்ம உடைப்பு இது மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்குது? அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 176 பகுதி இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா உடைப்புகள் ஏற்படலாம், பாதிப்புகள் அதிகமாக இருக்கலாம் என்று கவனிக்கப்பட்ட பார்க்கப்பட்ட பகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணி மாவட்ட ஆட்சியர் அதில் சிறப்பு கவனம் செலுத்துகிறார். ஆமாம், இன்று 3 நாட்கள் வந்து நம்ம பகுதியில் ஒரு நல்ல மழைக்கு வாய்ப்பு, 26, 27, 28 அதிக மழைக்கு வாய்ப்பு என்று ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி வருகிறார்கள். அதே போல் டிசம்பர் மாதத்தில் இன்னும் 2 சிஸ்டம் வேறு இருக்கின்றாங்க. ஏன்னா இதெல்லாம் அரசு நம்ம அதிகாரப்பூர்வ மாநில அறிக்கையும் பார்த்து ஒரு சில ஆர்வலர்கள் அவர்கள் கொடுக்கும் அந்த ரிப்போர்ட்டையும் சேர்த்து பார்த்து எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அரசு விதமாக எடுக்கிறது. அந்தளவு டீம்ஸுக்கான தேவைகள்லாம் இப்போ தேவைப்படும். இப்போதைக்கு இருக்கிற அளவுக்கு நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு பாதிப்பு மழை தொடர்ந்தால் பாதிப்பு ஏற்படலாம். அதற்கு அரசு தயாராக இருக்கிறது. பாதிப்பு ஏற்பட்டாலும் அது குறைவாக இருப்பதற்கான வேலைகளை எல்லா இடத்துலையும் டீசல் பணி ரொம்ப சிறப்பாக இருக்குது. வடிகால் நல்ல சிறப்பாக இருக்கிறதுனால ஆகாய தவறெல்லாம் ரிமூவ் பண்ணுறது வேலையெல்லாம் அகற்றுவது பணிகள்லாம் மிக சிறப்பாக நடக்கிறதுனால பெருமளவுக்கு பாதிப்பு இருக்காது பெருமழை வந்தாலும் என்று நம்ம. வேளாண் துறை வந்து ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே இப்போ பாதிப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. தண்ணியில் முழுகினது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1000லேருந்து 2000 வரையும் அது இருக்கு. அதான் சொல்கிறேன் நான், பாதிப்பு ஆயிடுச்சுன்னு சொல்ல, பாதிப்பு வரக்கூடிய நிலையில் இருக்குது. மழை நின்றுடுச்சுன்னா நாளைக்கு மழை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மழை இல்லைன்னா வடிஞ்சிடும், அந்த பிரச்சனை இருக்காது. நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு மறுநாள் இதே மாதிரி தொடர்ந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு சில பகுதிகள் பாதிப்படைகிறது. ரொம்ப தாழ்வான பகுதிகள் வந்து பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கண்காணித்துட்டு இருக்காங்க. அங்கே என்ன முடியுமோ எவ்வளோ முடியுமோ அந்த வடிவதற்கான தண்ணீர் வருவதற்கான பணியை மாவட்ட ஆட்சியர் எல்லோரும் செய்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.